எல்லோருக்கும் வணக்கம். எங்களது யூடியூப் சேனல் அக்ஷய பக்தி. இங்கே நான் ஒரு சாமாஜிக ஸ்புருகை என்ற ஒரு தலைப்பில், இது என்னவென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இது பேர் சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்தானே. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையிலே எல்லா பொருளோட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொருள் எல்லாருக்கும் ஆகிவிட்டது. உண்மைதானே? இது ஆச்சு. இதை வச்சுக்கிட்டு இதிலிருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு 12 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வாட்டர் சேமிப்பு பண்ணலாம். எப்படி என்றது இப்போ தலைப்பு. ஸோ இது இப்போது மழை இல்லாத காரணத்தினால் ரொம்ப தண்ணிக்கு பற்றாக்குறை வந்திருக்கு இல்லையா? உண்மைதானே? எங்கேயுமே தண்ணி இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு தண்ணின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? இது ஓகே. இப்போது தண்ணி வரணும் அப்படின்னா, தண்ணி இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? மழை ஆகும். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குதா? இல்லையே. ஏன்? நம்ம இருக்கிற இந்த நேச்சரை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். யார் பண்ணா? இந்த மனிதனே பண்ணா. அவனோட செல்ஃபிஷ்காக பண்ணா இல்லையா? எந்த உயிரினங்களும் எந்த உயிரினங்களும் இந்த காலத்தில் இந்த நேச்சரை டேமேஜ் பண்ணாது. அது பாட்டுக்கு அது நேச்சராகவே வாழ்ந்துட்டு இருக்குது. நேச்சருக்கு உட்பட்டே வாழ்ந்துட்டு இருக்குது. பட் மனிதன் அப்படி இல்லை. அதனால தான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்கிறான். மழை இல்லை, வெயில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இருக்கிற தண்ணி எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. எல்லா ஏரி குட்டை குளமெல்லாம் தண்ணியே இல்லாமல் போச்சு. ஏன்னா சரியான நேரத்துக்கு மழை வந்தால் தானே தண்ணி இருக்கிறது. ஆகையினால இருக்கிற தண்ணியை நம்ம சிக்கனமாக, ரொம்ப ஈஸியஸ்ட்டாக சிக்கனமாக எப்படி நம்ம சேமிப்பு பண்ணலான்றது தான் இதோட தலைப்போட இம்பார்ட்டண்ட்டு. அதுக்குண்டான முக்கியமான டூலே இந்த சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர். இப்போது நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், அன்றாட வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே ஒரு ஆளும் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா அவுட் சைடுக்கு போகணும் இல்லையா? அதே மாதிரி ரீசஸ் போகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போகலைன்னா வாழ்க்கை இல்லை. ஆஷா சத்து போயிடுறோம். அதுக்கப்புறம் அது போகலைன்னா எப்போ சாப்பிட்றோமோ நம்ம வெளியில் போய் தான் ஆகும். ஓகே. இப்போது நம்ம வெளியில் போகும்போது எல்லாம் பண்ணியிருக்கோன்னா, எல்லா வீட்லேயும் நம்ம ஒரு பாத்ரூம் கட்டியிருக்கிறோம். பிற்காலத்தில் பாத்ரூம் இல்லை. நம்ம வெளியில் தான் போயிட்டுருப்போம். அவுட் சைட் போனோன்னா வெளியில் குட்டை குளம் இல்லை, எதனா லேண்ட் இருந்தால் அந்த லேண்டுக்கிட்ட போயிட்டு நம்ம அவுட் சைடுக்கு போய்ட்டு ஒரு குட்டையில் போயிட்டு நமக்கு கழுவிட்டு வந்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு. அப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லா வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, டேப் வாட்டர் மேலே நம்ம வாழ்க்கையை ஆதாரம் விழுந்துருக்குறோமோ இல்லையா? இப்போ டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணால் தண்ணி வருது. ஆனால் இந்த டேப் வாட்டர் வசதி எப்படி இந்த சிஸ்டம் எப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். போர் போட்டிருப்பாங்க, இல்லை சம்பு கட்டியிருப்பாங்க. அதுலேருந்து மேலே வீட்டு மேலே ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்க்கு இந்த பவர்னால் ஃப்ளோ பண்ணுவாங்க. ஃப்ளோ பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் பாத்ரூமில் ஆகட்டும், கிச்சனில் ஆகட்டும், ஏதோ நமக்கு வேண்டிய இடத்துல ஷிங்கில் ஆகட்டும், நம்ம டேப் ஓப்பன் பண்ணால் வாட்டர் வந்துடுது. இப்போது டேப் ஓப்பன் பண்ணால் வாட்டர் வந்துடுது. எல்லாருக்கும் சௌகரியம் இருக்குது. ஆனால் என்ன ஆகிட்டு இருக்குது? இப்போது மெயின் பொருளே இல்லாமல் ஆகிட்டு இருக்குது. இதில் என்ன மெயின் பொருள்? வாட்டரு, தண்ணி. எங்கிருந்தா வருது? மழை வந்ததா தண்ணி, இல்லைன்னா தண்ணி இல்லை. யார் என்ன பண்ணாலும் கூட தண்ணி இல்லை. எல்லா டிபெண்டிங் அப்பான் தி ரெயின். மழை மேலே தான் ஆதாரம் வந்துருக்குது. மழை வரணுன்னா என்ன இருக்கணும்? பிரகிருதி சாந்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? ட்ரீஸ் வேணும். மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இண்டஸ்ட்ரியல் பண்ணிட்டாங்க, ரோடு போட்டுட்டாங்க, எல்லாம் அவனோட சௌகரியத்துக்கு எல்லாம் பண்ணிட்டான்.
நீர் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் பண்ணிட்டான். ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான். அந்த டேமேஜுக்கு உண்டான பிரதிபலமே இன்றைக்கி மழை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இது இருக்கிற தண்ணியை சிக்கனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான டூல் தான் இன்றைக்கி இந்த டிஷ்யூ பேப்பர். நம்ம சாப்பிட்றோம், நம்ம வெளியில் போகிறோம், பாத்ரூமுக்கு போகிறோம், காலையில் எழுந்த உடனே டேப் வந்து ஓப்பன் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம். முன்னே அப்போ 2 லிட்டர் போயிடுச்சு. அப்போ அவுட் சைடுக்கு போகிறோம். அப்போ வந்து அவுட் சைடு போயிருக்கிற அந்த மலம் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கு ப்ரெஷ் பண்ணுறோம். அதில் 4 லிட்டர் 5 லிட்டரு 6 லிட்டர் 7 லிட்டர் 8 லிட்டர் வரைக்கும் ஒரே ப்ரெஷர் போயிடும். இப்போ 8 லிட்டர் ஆகிடுச்சி, 10 லிட்டர் ஆகிடுச்சி. அது க்ளீன் பண்ணுறோம். நம்ம பாடியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் அது போயிருக்கிற இடத்துல. அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 2 லிட்டர் மினிமம் 2 லிட்டர் 3 லிட்டர் அது போயிடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 3 பீஸ் இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் க்ளீன் பண்ணுங்க, டஸ்ட்பினில் போடுங்க. 2வது க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடுங்க. 3வதுல க்ளீன் ஆகிடுது. எதுக்கு நம்ம வந்து 3 லிட்டர் வந்து நம்ம அதுக்காக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 லிட்டர் மட்டும் மினிமம் எவ்வளோ போகணுமோ அதுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லோரும் போகணும். அதே நம்ம வீட்டில் 5 பேர் 6 பேர் இருந்தால் எல்லோரும் வந்து இதாகணும். ஒருத்தரும் வந்து 8 லிட்டர் 10 லிட்டர் விட்டால் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் அதை போகிற அளவுக்கு நம்ம 2 லிட்டரோ 3 லிட்டரோ சிக்கனமாக வந்து அது யூஸ் பண்ணுங்க. ஆச்சு. இப்போ எவ்வளோ மிச்சமாச்சு, இதுலேருந்து நமக்கு 10 லிட்டர் ஆட்டோமேட்டிக்காக மிச்சமாகிடுச்சு. சின்ன அவேர்னஸ்ஸு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம வந்து குளிக்கிறோமோ, பாத்திங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் வந்துட்டு 1/2 hour பண்ணுறது, 1/4 மணி நேரம் பண்ணுறது, 20 நிமிஷம் பண்ணுறது, 3 டைம் சோப்போ ஷாம்பு ஒரு டைமு, பாடி லோஷன் ஒரு டைமு, அப்புறம் சோப்பு ஒரு டைம், இதெல்லாம் போட்டுட்டு அவன் வந்து வெளியில் ஒரு நேரம் 1/2 hour ஆகிடுது. அதுக்குள்ளே அங்கே எவ்வளோ ஆகிடுது, தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது தெரியுமா? 30 லிட்டர் போயிடுது. 30 லிட்டர் 40 லிட்டரு. நீ எவ்வளோ லிட்டர் வந்து யூஸ் பண்ணாலும் கூட என்ன ஆகுது, மீண்டும் இந்த பாடி வந்து ஸ்மெல்லு வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி பாடியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் நம்ம இதை அவேர்னஸ் வச்சுக்கிட்டு ஒரு பக்கெட்டில் வாட்டர் வச்சுக்கிங்க, ஒரு 5 லிட்டரு. அதில் ஏதோ நீங்கள் போடுற அந்த ஷாம்போ ஏதோ ஒன்று போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் க்ளீனாக அந்த துணியில் வந்து நல்லா நினச்சிட்டு பாடியை கம்ப்ளீட்டாக வந்துட்டு நினச்சிடுங்க. நினச்சிட்டு 2வது டைம் வந்து அதே மாதிரி அந்த டவாலை வந்து நல்லா இது பண்ணி நல்லா புரிஞ்சிட்டு அந்த இது எடுத்துகிட்டு நம்ம பாடி மேலே க்ளீன் பண்ணிங்க. போச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுது. அப்புறம் நல்லா ட்ரெஸ் போட்டு பர்ஃப்யூம் அடிச்சுக்கிங்க. நல்ல பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் குடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்மெல்லு மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது நம்ம யூஸ் பண்ணுங்கள். இது யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டில் இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் நம்ம சோதரர்கள் இந்த சென்டரில் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்போவுமே க்ளீனாக தான் இருப்பாங்க. நாம் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நம்ம இது கடைப்பிடிச்சி வாட்டர் சேவிங்ஸ் பண்ணால் நாடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மழை காலத்தில் வந்து மழை இல்லை, மழைக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் மழை இல்லை. அதனால் இருக்கிற வாட்டரை வச்சு நம்ம இது வந்து சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தடு நான் உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக வந்து சொல்லலான்ட்டு இருந்தேன். பட் என்னன்னா, இங்கே தமிழ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வரதில்லை. அதனால் இதில் எதனா சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தேன்னா கொஞ்சம் தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.